ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். லைஃப் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. சில சேலஞ்சஸ் வந்து நமக்கு ரொம்ப பெருசாக வரும், சிலது ரொம்ப குட்டியாக வரும். சில சேலஞ்சஸ் வந்து நம்ம ஈஸியாக கடந்து போயிடுவோம், சிலது வந்து நமக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆக்சுவலி வந்து இந்த விஷயங்களெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வர்றது, நம்மளை தொல்லை பண்ண வர்றது, நமக்கு கஷ்டங்கள் கொடுக்க வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஒரு நினைப்பே வந்து உங்களை ரொம்ப வீக் ஆக்கிடும். ஆனால் வாவ் இதுதான் பிரச்சனையா, இதை வந்து சமாளித்து தான் பார்ப்போமே, எவ்வளோ பார்த்துட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு ஒரு டைலாக் வரும்ல, அந்த ஆட்டிடியூடை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா, அது ஒரு சேலஞ்சை அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து கண்டிப்பாக உங்கள் பிரெயின் வந்து என்ன பண்ணுன்னா அந்த சேலஞ்சை வின் பண்ணுங்கிற மாதிரி உங்களை எடுத்துகிட்டு போகும். ஸோ உங்களால் வந்து நீங்கள் நினச்சதை விட நிறைய உத்வேகத்தோடு அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ண முடியும். நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்த கதை தான் டார்டாய்ஸ் அண்ட் ரேபிட். அந்த டார்டாய்ஸ்க்கு வந்து சக்தி கம்பேரிட்டிவ்லி லோ வித் ரெஸ்பெக்ட் டு ரேபிட். அது மட்டும் இல்லை, ரேபிட்னால் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட முடியும், துள்ளி குதித்து ஓட முடியும். இதெல்லாம் இந்த மாதிரி திறமைகளெல்லாம் அதுக்கு இல்லாமல் இருந்தால் கூட அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து ஒரு சேலஞ்சாக எப்படியும் நான் வின் பண்ணி காட்டணும், என்னை வந்து இவன் அசிங்கப்படுத்திட்டான், ஸோ நான் வந்து வின் பண்ணி காட்டணுன்னு அதால் என்ன முடிஞ்சதோ அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுச்சு, இடைவிடாமல் பண்ணுச்சு. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்கிற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக அது போட்ட எஃபர்ட்டுக்கு அதுக்கு வெற்றி பரிசாக கிடச்சிது. ஒரு டார்டாய்ஸால் பண்ண முடிஞ்சுது, லைஃப்பில் வெற்றி அடைய முடிஞ்சுது, நம்மளால் முடியாதா? யோசிச்சு பாருங்கள். இன்னொரு பதிவில் உங்களே சந்திக்கும் வரை ப்ளீஸ் பி கன்சிஸ்டன்ட் இன் வாட் எவர் யூ டூ. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.